தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் என்ன பண்ணுறாராம் கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு இந்த வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சபையை மனவாட்டியாகிய சபையை அவ்வளோ நேசிக்கிறாராம். எவ்வளோ நேசிக்கிறாரு? அந்த சபையை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறாராம். எதுக்காக? கடைசியில் தேவன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது எந்த கரை திரை ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது. அப்படி கொண்டு போய் நிறுத்தும்படியாக வசனத்தை வச்சு கழுவிக்கிட்டே இருக்கிறாராம். இந்த காலத்திலலாம் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அமெரிக்காவில் அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே முன்னாடி இந்த வாஷிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அம்மா துணி துவைச்சி போடுற வேலையில் இருந்தது. படிப்பறிவு இல்லாத காலம் அது. அங்கே கூட அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாது. ஒரு சபையில் போயிட்டு விசுவாசியாக இருக்குது. அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த பாஸ்டர் அந்த வாசலில் போய் நிற்பாராம். முடிச்சுட்டு இது வெளியே போகும்போது, பாஸ்டர் ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் பிரசங்கம், எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஆக்கம் அப்படின்னு. இவர் தெரியும் இந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாதுன்னு. என்ன இந்த அம்மா ரொம்ப அருமையாக இருந்தது ஏதாவது விளங்குச்சா அந்த அம்மாவுக்குன்னு கேட்பாரான். நான் என்ன வசனம் சொன்னேன் சொல்லுங்கள் பார்ப்போன்னு வரான். இல்லையா எனக்கு படிக்க தெரியாது, அதனால் எனக்கு வசனம் தெரியாதுன்னு. நான் 3 பாயிண்ட் சொன்னேன், அதாவது தெரியுமா? நான் அதுவும் தெரியாது எனக்கு, அதெல்லாம் புரிகிற அளவுக்கு நான் பெரிய இது கிடையாதுன்னாரான். அப்போ சொன்னாரான், அப்புறம் எப்படி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க, என்ன நல்லா இருந்தது அப்படின்னாரான். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நான் துணி துவைக்கிறேன், அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அந்த துணியில் சோப்புன்னு கொடுக்குறான் பாருங்கள் ஒன்று, அதை எடுத்து நல்லா தேய்ச்சி 4 அடி அடித்தா அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் வந்துடுது. ஒவ்வொரு நாளும் அழுக்க நான் சோப் போட்டே நீக்கிறேன். அழுக்காக இருக்கிற துணியை சுத்தமாக்கி தர்றது தான் என் வேலை. உங்கள் கோயிலுக்கு நான் உட்கார்ந்துருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அழுக்காக இருந்த என்னுடைய மனம் என்னுடைய இருதயமெல்லாம் சுத்தமானது போல் ஆகிடுது. அதைத்தான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. கேட்க எனக்கு அப்படியே என்னை யாரோ துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி எடுத்த மாதிரி இருக்குது, பரிசுத்தமானது போல் இருக்குதுன்னா. வசனத்தினுடைய எஃபெக்ட் அதுதான். வசனம் தண்ணி மாதிரி, தண்ணியை ஊற்றி கழுவுறோமே அது மாதிரி கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளங்களை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அழுக்கை நீக்குகிறது, எல்லாம் பண்ணுது பாருங்கள். இது ரொம்ப அவசியம். கர்த்தர் சபைக்கு அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். வசனத்தை அதுக்குன்னே கொடுத்துருக்கிறார் நம்ம பரிசுத்தமாக்குவதற்கு. அதுக்கு தான் வர்றோம் பாருங்கள். சபைக்கு வரும்போது உள்ள ஒரு பெரிய வேலை நடக்குது. அதை உணர்றீங்களா என்னன்னு தெரியல. அது உள்ள ஒரு பெரிய வேலை நடக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை